வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஆளை பார்த்தாவே 50 கூட பண்ண ஆள் மாதிரில இருக்கு. வாயை திறக்காதீங்க. வீரதேவா, என்ன வளர்த்த மூஞ்சி நக்கன? வீரதேவா, நேத்தோட ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு, இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. திங்கக்கிழமை சண்டைக்கு போக கூடாது. என்னங்க ஏங்க பெண் பிள்ளைகிட்ட பேசக்கூடாதா? அவரே 6 வருஷமா பேசிக்கிட்டு தானே இருக்காரு. எனக்கு பிடிக்கவில்லை. அப்படின்னா அவரே 6 வருஷமா பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப நீங்க அதே வேலையை பாத்தீங்கன்னா ஏசிட்டு மட்டும் தான் இருக்காரா? இப்ப இந்த பேச்சு உனக்கு தேவையா? எனக்கு அந்த பேச்சு இப்பொழுது எனக்கு தேவைப்படுகிறது. அதனால போகுது. என்ன போகுது? எனக்கு சொந்தமான மான்குட்டி. மான்குட்டி. மாங்கோட்டையா? மான்குட்டிலங்க, மான்குட்டிங்க. மான்குட்டி எங்க போகுது? உங்க வனத்துக்குள்ள. யாருமே பார்க்கலையா? அப்ப யாரும் பார்க்காத இடத்துல போகுதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? போயிருச்சுங்க, போயிருச்சு. அம்மா, ஏய், போயிருச்சுடா, போயிருச்சு. என்ன உனக்கு தெரியாதா? போயிருச்சுன்ற லூசு கழுத, லூசு கழுத. அது போனதாவே இருக்கட்டும், தாங்கள் இருவரும் சென்று வாருங்க. அது போனதாவே இருக்கட்டும், தாங்கள் இருவரும் சென்று வாருங்க. அப்படியா? நீ பாத்துக்கிறியா? ஏங்க ஆர்எஸ்பதி நீங்க ஏங்க விக்கிறீங்க? வணக்கத்திற்குரிய வனவேடு வருக 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 வந்தாரே வருக வருக நிறைவேற்று இன்முகம் காட்டி இன்புறும் சங்க தமிழ்நாட்டின் மறுபடிங்களுக்குள்ள விளக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருக்கச் சொல்லி விளங்க உரைத்தால் வேண்டி உதவி செய்தவாக எடுத்து உரைகள் விடுவரை வந்தாரே இருந்து வரவேற்று வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டின் ஐயுள் உண்டான குறிஞ்சி நாட்டின் கொற்றப்பட்ட குலக்கொடியே. என் பேர் கந்தவிடு, தாய் பேர் மீனாட்சி விடுவச்சி, தந்தையை சொக்கேசு விடு. நான் இன்று காலையிலிருந்து காலை கருவில் விட்டு கொண்டு தாய்தர் மாசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு. கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அது காதலாசியாள் மானை பின்தொடரின் மாணவ விருண்டோலை விடுது. மானோடு தங்கள் கனிவளத்துக்கு இருந்து விட்டது. ஆனா தங்களுடைய காவலர்கள் மான்குட்டி மட்டும் உள்ளே விட்டு விட்டு என்னை மட்டும் தடுத்துவிட்டார்கள். காரணம் கேட்டேன், நிறுத்தும் தலைவியான தங்களிடத்தை அனுமதி கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இது தலைவி அப்படிங்கிற முறையில் அன்போடும் பண்போடும் பாசத்துடன் மேச்சதுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆக இங்கு வந்திருக்கூடிய மானுக்கு உண்டான பெருமைகளை கூறுகிறேன், சற்று கவனமாக கேளுங்கள். உறுதிமலை நாட்டுக்குள்ளே கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசந்தானமா, இரு கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசந்தானமா, உறுதிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா. சொல்லிடாத வள்ளி மானமா, உருண்டிமலை காட்டுக்குள்ளே அழகு மானமா.
கொண்ட அன்புதானமா போடு அவ்வளவுதான். இதான் நான் தேடி வந்த மானுக்கு உண்டான சிறப்பான பெருமைகள். அப்படியா? ஆமாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த மான்குடி எப்படி பத்தி நீங்க சம்மதம் கொடுக்கணும். கொடுக்கலைனா? கொடுக்கல என்றால் கொடுக்க வச்சு பிடித்து கொண்டு போவேன். அப்படியா? ஆமாங்க. என்னாச்சு? எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி இருக்காங்கல்ல. என்ன பாதி குரல் சொன்னா மீதி குரல் நீங்க சொல்வீங்களா? ஏன் சொல்லக்கூடாதா? அப்ப நான் என்ன குரல் சொன்னா நீங்க சொல்வீங்களா? சொல்லுங்க பாப்போம். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. வரா தெரிஞ்சிருக்கும் போல. ஏதோ உங்க அளவுக்கு இல்லாட்டி ஓரளவுக்கு. கேளி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு. ஓஹோ மாடல்ல என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. நீங்க அந்த இடத்துக்கு சொன்னா மறுபடியும் அப்படி சொல்லுவீங்க. மாடல்ல மற்ற எவை இருக்குல்ல? இருக்கு. இது செல்வம் சென்று கொண்டே இருக்கும், வீரம் துவண்டு கொண்டே இருக்கும், கல்வி மட்டும்தான் கடை எல்லை வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. ஓஹோ. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னாங்க. சரி. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகனா என்ன? கற்க கசடர அப்படின்னா சரி கல்வியை கற்கணும், கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, பிழை இல்லாமல் கத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்பாங்க. அப்ப இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயங்க? இந்த கல்வி எப்படி கடை எல்லை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, இப்ப ஒரு கிணறு தோன்றோம். கிணறு யார் அதிகமா கிணறு தோன்றா? இருக்க கிணறு போல அப்படி மூடிடுறாங்க. ஆமா. அப்பெல்லாம் ஆழ்துளை கிணறு நிறைய வந்துருச்சு. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இப்ப கிணறு தோன்றோம். சரி. கிணற்றை தோன்ற தோன்ற எப்படி ஊற்று நீராகப்பட்டது தண்ணி ஊறிக்கொண்டே இருக்குமோ அதே மாதிரி கல்வியை கற்க கற்க அறிவு என்பது ஊறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் தொட்டனை தூரும் மன்னர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னாங்க. கல்வியை கற்க கற்க அறிவு என்ன பண்ணுமா? என்ன பண்ணும்? ஊறிக்கிட்டே இருக்குமா. சரி. ஆனா அத கத்துக்கிட்டதை நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, ஊத்து நீர் எப்படி என்ன ஆகும்? பழைய நீராகி பயன் இல்லாம போயிடும். அதுக்காக நீர் பயன் இல்லாம என்னைக்குமே போகாது. சாக்கடை நீரா இருந்தா கூட ஏதாவது உனக்கு பயன்படும், நல்ல விஷயத்துக்கு பயன்படும் தானே. அப்ப அப்படி இருக்கா இல்லையா? அப்ப பயன்படணும் அப்படின்னா நல்ல விஷயத்தை முதல்ல கேட்கணும், சொல்லணும். சரி அதானே? ஆமா. ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்மள்ட்ட சொல்றாங்க. சரி. அந்த விஷயத்தை இப்ப ஒருத்தர் நம்மள்ட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த வெளியில சொல்லலாமா சொல்லக்கூடாதா, அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையில நம்மள்ட்ட சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. சரி. அது தெரியாம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பழக்க வழக்கத்துக்கு அப்புறம் மதிப்பில்லாம போயிடும். சரி. அப்ப எதா இருந்தாலும் முதல்ல விசாரிக்கணும், தீர விசாரிக்கணும். தீர விசாரிச்சுக்கிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதுல போய் எது உண்மை எது பொய்ன்னு கேட்கணும், ஆராயணும். சரி. அதனாலதான் எப்பொருள் யார் யார் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொன்னேன். அறிவு அப்ப இருக்குல்ல இருக்கு. அப்ப விசாரணை என்பது பலவிதமான விசாரணை உண்டு. பேச்சு என்பது பலவிதமான பேச்சு. சரி. வினா வகை என்பது பல வகையான வினா. அறிவினா, அரிய வினா, ஐய வினா, கொடை வினா, குழல் வினா, ஏவல் வினா, இப்படி இருக்கு இல்லையா? சரி. அறுவகை வினாவிலே ஒரு சில வினாவை எல்லாருக்கிட்டையும் தொடுக்கலாம். எல்லோருக்கிட்டையும் என்ன வினா? ஒரு சில வினாவை யார்கிட்ட தொடுக்கணுமோ அவர்கிட்ட மட்டும்தான் தொடுக்கணும். சரி. ஒரு சில வினாவை தொடுக்கவே கூடாது. அது என்னங்க வினா என்றாலே தொடுக்க வேண்டியதானே, அது ஏன் தொடுக்க கூடாது? அறிவினா, அரியா வினா, கொடை வினா, குழல் வினா, ஏவல் வினா, சரி, இந்த மாதிரி வினாக்கள்லாம் இருக்கு இல்லையா? சரி. இப்ப அறிவினா அப்படின்னா என்ன? அறிவினானா ஏற்கனவே நமக்கு தெரியும். ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த விஷயத்துக்கு இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டே ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துல அதை நம்ம ஒரு கேள்வியா கேட்போம். அதான் அறிவினா. அறியாவினா அப்படின்னா அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சரி. தெரியாமல் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு அறியாவினா.
அறிவினா, அறியாவினா, கொடை வினா, கொழல் வினா, ஏவல் வினா அப்படி இருக்கு. அப்ப ஏவல் வினானா என்ன அர்த்தம்? ஏவல் வினானா ஏவி விடுறது. முதல்ல ஏவி விடணும். சும்மா இருங்க, நானே இங்க வயிற்றுச்சல் இருக்கேன். உனக்கு என்னமா பிரச்சனை? அது எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, இப்ப ஏன் பழப்ப தான் கெடுத்துட்டு இருக்கீங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்களே தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஒரே மாதிரி நல்லவங்களாவே இருக்காங்க. எல்லாமே ஒரே சமமா இருந்தா நல்லா இருக்குமா? வாழ்க்கையில இன்பம் துன்பம் இருக்கணுமா இல்லையா? யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்களே தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் தெரியுது. உங்களை பார்த்தா பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி நிறைய பேர் இங்க தெரியுறாங்க. உங்களை பாக்குறதுக்கு நல்ல பிள்ளை மாதிரி தெரியுறீங்க. இல்ல, பசுந்தோல் போர்த்திய புலி மாதிரி இங்க நிறைய பேர் தெரியுறாங்க. சரி. ஓஹோ ஓஹோ ரசிக்கும் சீமானே, ரசிக்கும் சீமானே, சொல்லிக்கும் முட்டையனை சொல்லிக்கும் கண்ணம் புரியோ ரசிக்கும் சீமானே, ரசிக்கும் ரசிக்கும் சீமானே, ரசிக்கும் சீமானே, சொல்லிக்கும் முட்டையனை சொல்லிக்கும் கண்ணம் புரியோ ஆண்குட்டிக்குரிய அங்க லட்சம் அடையாளம் சொல்லுங்க.